ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எப்படி ஒரு பேசிக்கான பிஎல்டிசி மோட்ரு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எப்படின்னா உங்களுக்கு ஒரு பிஎல்டிசி மோட்டர்னால் நாம் இப்போ கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஒரு பேசிக்கான 1000 kV ப்ரஷ்லெஸ் மோட்டர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பேசிக்கான மோட்டர். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு நெசசரி காம்பனன்ட்ஸ், இந்த காம்பனன்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு பிஎல்டிசி மோட்டர் வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு லித்தியம் பாலிமர் பேட்ரி. இது வந்து அமேசானில் சில வெப்சைட்டில் எல்லாத்துலேயும் கிடைக்கும் இந்த பேட்ரி. இது நான் வந்து 850 mAh சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஸ்மால் பேட்ரி பேக்கே இந்த பிஎல்டிசி மோட்டர் பவர் பண்ணுறதுக்கு இனஃபாக இருக்கும். நீங்கள் வந்து லாங் டைமாக அது ஒரு 2 hours 3 hours கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த பேட்ரி நான் ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்கள் வந்து இது 2 செல் தான், 7.4 volt. நீங்கள் வந்து 850 mAh போல 2000 mAh 3000 mAh அது மாதிரி போகிறது வந்து பெட்டர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோலர் தேவை. ஃபஸ்ட் அடினோ மெகா கண்ட்ரோலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கேட்பீங்க அடினோ மெகா தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. இல்லை, அடினோ மெகா தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எப்படி அடினோ யூனோ யூஸ் பண்ணிக்கலாம், ஏன் அடினோ நேனோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த இஎஸ்சி 30 amp இஎஸ்சி. ஏன்னா இந்த பேட்ரினால் வந்து 30 ampere மேலே அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து 30 ampere போதும். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ப்ரஷ்லெஸ் மோட்டர். அதுக்கப்புறம் வந்து சில ஜம்பர் வயர்ஸ். ஏன்னா வந்து அதே சர்வோ மோட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரியான கேபிள் தான் இதுலேயும் இருக்கும். ஸோ இது வந்து சர்வோ லைப்ரரி வச்சு தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த பின்னையும் அடினோ மெகாவில் இருக்க பின்னையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து சில ஜம்பர் வயர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பின்ஸையும் இந்த நிதியை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இதில் இருக்க மிடில் பின் மட்டும் நீங்கள் இதில் இருக்க எல்லோ கலர் வயரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மிடில் கனெக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரெண்டு இது இருக்கும். நீங்கள் வந்து அதில் பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிவர்ஸ் ஃபார்வர்ட் மட்டும்தான் போகும், அது வேறு பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து இப்போ ஃபார்வேர்டில் போகிற மாதிரி வச்சுருக்கேன். நான் அந்த கரெக்டாக அந்த ஆர்டரில் இருக்க மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஃபார்வேர்டு வரும். இல்லை நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு பொலாரிட்டியில் இதாகும். ஸோ அடினோ மெகா எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த இந்த ப்ரௌன் வயரை வந்து அடினோட ஜிஎன்டியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு வயரை வந்து அதுலேயே விஐஎன்ல அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து பாசிட்டிவ், ஜிஎன்டினா வந்து கிரவுண்ட். ஸோ இதுதான் சிக்னல் பின் வந்து நம்ம இதை இந்த எல்லோ கலர் வயரில் கனெக்ட் பண்ணணும். ஸோ சிக்னல் பின் வந்து நான் வந்து பின் நம்பர் 9 சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது உங்களுக்கு வந்து இது ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ப்ரௌனு வந்து இங்கே ஒரு ப்ரௌன் வயர் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து விஐஎன் வந்து இங்கே ரெட் கலரில் ஒரு வயர் இருக்கும், அது வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ் வயரில் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. சிக்னல் பின் இது வந்து இந்த எல்லோ கலர் வயரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவள் தான் இதில் வந்து இது பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து நான் வந்து பேட்ரியை கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா, இப்படி வந்து இதான் பேசிக் டியூட்டோரியல். அது வந்து நீங்கள் இந்த அடினோக்கு வந்து அப்படியே ஒர்க் ஆகுமான்னு கேட்கலாம். இல்லை, அப்படியே ஒர்க் ஆகாது. இதில் வந்து கோடு வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கோடு வேணும்னா கோடு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கோடு வந்து கன்ஃபார்மாக தரேன். ஸோ தேங்க்யூ. நான் வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.